புதுப்பள்ளி கிராமத்தில் இடிந்து விழும் நிலையில் சுனாமி வீடுகள், அச்சத்தில் குடியிருப்பு வாசிகள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த புதுப்பள்ளி கிராமத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையில் இப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மரங்கள், வீடுகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஏராளமானோர் உயிரிழந்தனர். பின்னர் அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் சுனாமியில் வீடுகளை இழந்த ஏழை எளிய மக்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன. கடலுக்கு அருகே 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் வசித்து வந்தவர்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இதில் புதுப்பள்ளி கிராமத்தில் சுமார் 123 பேருக்கு கட்டி கொடுக்கப்பட்ட குடியிருப்புகள் 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் வீடுகள் மிக மோசமான நிலையில் உள்ளன. மேற்கூரை சுவர்கள் உள்ளிட்ட இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மழைநீர் வீட்டுக்குள் கசிகிறது. எந்த நேரத்திலும் இடிந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. தற்போது மழை பெய்து வருவதால் அக்குடியிருப்பு வாசிகள் அனைவரும் அருகில் உள்ள சமுதாய கூடங்கள் மற்றும் பள்ளிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சிலர் தற்காலிக கூடாரம் அமைத்து வசித்து வருகின்றனர். எனவே இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து மோசமான நிலையில் உள்ள வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என புதுப்பள்ளி குடியிருப்பு வாசிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.